பெர்ஃபார்ம் பண்ணுறாங்கல்ல. இப்போ பாருங்கள், அங்கே பெரம்பூரில் எனக்கு சும்மா கேள்விப்பட்டதை நான் சொல்கிறேன். பெரம்பூரில் ஒரு ஸ்கூலுக்கு வந்து பிள்ளைங்க ரொம்ப தூரம் நடந்து போக வேண்டியிருந்தது. தெரியுமா உங்களுக்கு அது? இல்லை சார், தெரியல. இவர் என்ன பண்ணார், அந்த ஏரியாவில் இருக்கவங்க சொல்லி, விஜய்கிட்ட சொல்லி ஏற்பாடு பண்ணி அந்த பிள்ளைங்க கிட்டத்தட்ட 15-20 நிமிஷம் நடக்கணும். இப்போ 5 நிமிஷத்தில் போகிற மாதிரி 1000 பிள்ளைங்க 5 நிமிஷத்தில் ஸ்கூலுக்கு போயிடலாம். அப்படி ஒரு ரூட்டை பண்ணி கொடுத்துட்டாங்க. இது பெரிய விஷயம். இவங்க பண்ணாங்களே இத்தனை வருஷத்தில். காரைக்குடியில் பிரபுன்னு ஒருத்தர் என்ன பண்ணார், ஒரு தெருவில் ப்ராப்ளம் வந்துச்சு. எலெக்ஷனுக்கு முன்னால் நான் சொல்கிறேன். இப்போ ஒரு மந்திரியாக இருக்கார். இவங்கெல்லாம் போய் யாருக்கோ ஃபோன் பண்ணுறாங்க, இந்த மாதிரி தெருவில் உள்ள பிரச்சனை இருக்குது, போக முடியல, வர முடியல, என்னென்னமோ சொல்லலாம். இந்த கட்சிக்காரன் இந்த கட்சிக்காரெல்லாம் ஒரு தினம் ஒன்றும் கிளிக்கலை. பிரபுவுக்கு ஒரு ஃபோன் அடித்தாங்க சாயந்தரம் ஒரு 6 மணி 7 மணி போல். அப்படிங்களா, நேராக வந்தார், இன்ஸ்பெக்ட் பண்ணார், எல்லாரையும் கூப்பிட்டாரு. ராத்திரி அந்த ரோடை போட்டார். அந்த தெருவுக்கே ரோடை போட்டார். அடுத்த நாள் காலையில் பார்த்தவெல்லாம் மிரண்டு போயிட்டான். அப்போ அவர் ஜெயிப்பாட மாட்டாரா? சொந்த காசை தானே போட்டார் அவர். உங்களை